ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே, தேவாவியே, ஜீவன் தரும் நதியே, தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஹல்லேலூயா, 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 ஹalleluya, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மாவுடைய வல்லமையை ஜீவ தண்ணீரே சபரா சம்பரா அபிஷோகரா சாந்தினி சதா இயேசுவே, இயேசுவே, மகாஷாகரா சிதேரே தீஞ்சாகரா சுதே சுபா இயேசுவே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேலைக்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. உமது பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உமது தூய ஆவியால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். உமது ஆவியானவர் தாமே எங்கள் உள்ளத்திலிருந்து பொங்கி பொங்கி ஆராய் பெருக்கெடுத்து ஓட வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற எல்லோரையும் உமது ஆவியால் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. உமது வார்த்தையால் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். வல்லமை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக இறுதி தீர்ப்பளிக்க வருகிறார் என்கிற தலைப்பிலே உங்களோடு இறை வசனங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. யூதா எழுதிய திருமுகம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீய செயல்களுக்காகவும், இறை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான பரிசுத்தவான்களோடு அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பல்லாயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் என்றால் யார்? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இறுதி தீர்ப்பிற்கு முன்னால் மரித்தவர்கள் தனி தீர்ப்பை பெற்று பரலோகம் சென்றவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும், இறை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடும் சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார். ஆமென். Amen. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகளும் கையின் செயல்களும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். பாவ வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களைத்தான்
அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் தூய மக்களினமாகவும் அவருக்கு உகந்த, அவருக்கு மிகவும் விருப்பமான சொத்தாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்கிற சகல தீச்செயல்களுக்காகவும் அவர் தண்டிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆமென். நான் யார் தெரியுமா? பரம்பரை கிறிஸ்தவர். நான் யார் தெரியுமா? நான் துறவி. நான் யார் தெரியுமா? நான் பெரிய டீச்சரா இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? என்ஜினியரா இருக்கிறேன். நான் அந்த சபையில பெரும்புள்ளியா இருக்கிறேன். இந்த சபையில இவரா இருக்கிறேன், அவரா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க வாயினால நீங்க பேசுகிற சகல கடும் சொற்களுக்காகவும், கையினால செய்கிற சகல தீச்செயல்களுக்காகவும் அவர் சத்தியம் சத்தியமாக தண்டனை வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்க யாராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, படிச்சவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, தண்டனை சத்தியம் சத்தியமாக உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, அச்ச நடுக்கத்தோடும் தெய்வ பயத்தோடும் ஆண்டவருக்கு முன்னால பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் கைகளையும் கட்டுப்படுத்துங்கள். அப்பொழுது ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. தீச்செயல்கள் எவை என்பதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள்லையும் வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த தீச்செயல்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்கள், அப்படிதானே? நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அர்த்தம். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னாக்கும், தீமை என்னிடம் இருக்கவே இருக்காது. தீமை இல்லாம போனா தாங்க பரிசுத்தம் நமக்குள்ள வர முடியும். அப்படிதானே? பிரியமானவர்களே, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர் செய்யாமல் விட்டால் அது அவருக்கு பாவம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. செய்யாத நன்மைகள் அனைத்தும் தீமையாக மாறும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய உணவையும், உடையையும், பணத்தையும், பொருட்களையும், உங்கள் திறமைகளையும் தேவையில் இருப்பவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அது பாவம். செய்யாத நன்மைகள் அனைத்தும் தீமையாக மாறும் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தீச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் அருவருக்கும் சுய புணர்ச்சி, ஒருவால் புணர்ச்சி, தகாத பாலுணர்வுகள், விபச்சார வேசித்தனங்கள், குடி, சிலை வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு, சாத்தான் வழிபாடு இவை உங்களிடம் இருக்கவே கூடாது. ஆமென். Amen. நம்மளாம் யாருங்க? ஆண்டவருடைய ஆலயம். நம்மளாம் யாரு? ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள அசுத்தம் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கை. தீச்செயல்கள் இருக்கவே கூடாது. தீய சிந்தனை உங்களுக்குள்ளே வரவே கூடாது. அப்படியே தப்பி தவறி வந்துட்டாலும் நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பா என்னை காப்பாத்து, ஏசப்பா என்னை காப்பாத்து. தீய சிந்தனை வரலாம், உடனே என்ன செய்யணும்? நோ, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை, சொத்தாசை, உடலாசை, ஐம்பெரும் ஆசைகளுக்கு நீங்கள் ஒரு நாளும் அடிமைப்படவே கூடாது. யூதாசு பண ஆசைக்காரனாக இருந்தான். ஆகவேதான் தன்னுடைய சொந்த தலைவரையே 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டான். அவன் செய்த இந்த கொடிய தீய செயலே அவன் உயிரை குடித்து விட்டது. பாவ வழியில் சம்பாதிக்கிற பணம் தன்னை வைத்திருப்பவர்களின் உயிரை குடித்துவிடும் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் சொந்த மனைவியையோ
பிள்ளைகளையோ விற்று சம்பாதித்த பணமாக இருக்கலாம், அல்லது விபச்சார வேசித்தனங்களை செய்து சம்பாதித்த பணமாக இருக்கலாம், மதுபான போதை மருந்துகளை விற்று சம்பாதித்த பணங்களாக இருக்கலாம், சிலைகளை விற்று அல்லது சிலைகளை வழிபடச் செய்து சம்பாதித்த பணமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பணம், பாவ வழியில் சம்பாதித்த பணம் உங்களிடம் இருக்கிறது என்றால், அந்த பணமே உங்கள் உயிரை குடித்துவிடும். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, பிறரை ஏமாற்றி, அநியாய வட்டி வாங்கி, அநியாய வரி வாங்கி, டவுரி வாங்கி, லஞ்சம் வாங்கி சம்பாதித்த பணமாக இருக்கலாம், அல்லது பிறருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அபகரித்து சம்பாதித்த பணமாக இருக்கலாம். இப்படியாக சம்பாதித்த பணம் உங்களிடத்திலே இருக்கிறது என்றால், அது உங்களுக்கு சாபமாக மாறும். ஆகவே பிரியமானவர்களே, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாவ வழியில் சம்பாதித்த பணம் உங்களிடம் இருக்கிறது என்றால், அது உங்கள் உயிரை சத்தியமாக குடித்துவிடும். ஆகவே இங்க நீங்க என்ன செய்யணும்? பாவ வழியில சம்பாதித்த பணம் அல்லது பொருள் அல்லது சொத்து உங்கள்கிட்ட இருக்குதுனாக்கா, உரிமையாளர்கள்ட்ட உடனே கொடுத்துருங்க. உரிமையாளர்களை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, அது முடியாத ஒரு வேலையா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, பாவ வழியில் சம்பாதித்த பணம், பொருள், சொத்து எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம கொடுத்துருங்க. அப்போ நீங்க தப்பி பிழைக்கலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. லஞ்சம் வாங்கி ஏராளம் வாழ்க்கை வசதிகளோடு பிரமாண்டமான வீடு கட்டி வாழ்ந்த ஒரு சகோதரனை எனக்கு தெரியும். சமீபத்திலே அவருக்கு கிட்னி ஃபெயிலியரும், அவருடைய மனைவிக்கு கேன்சர் வியாதியும் வந்து விட்டது. குடும்பம் தரைமட்டமாகி விட்டது. பாவ வழியில சம்பாதித்த பணம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா, அது உங்க உயிரை குடிச்சிரும். ஆகவே இன்றைக்கே லஞ்சம் வாங்கி சம்பாதித்த பணமோ, டவுரி வாங்கி சம்பாதித்த பணமோ, பிறரை ஏமாத்தி சம்பாதித்த பணமோ உங்களிடத்தில் இருக்கிறது என்றால், உடனடியாக அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பதவி ஆசை கொண்ட அப்சலோம் தன் தந்தை தாவீதை கொலை செய்து பதவியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினான். தாவீதுடைய ஆட்கள் அப்சலோமை கொலை செய்து விட்டார்கள். பரிதாபமாக மாண்டான். பிரியமானவர்களே, பொருளாசை கொண்ட அக்கானின் தீச்செயல் இஸ்ராயல் மக்களுக்கு மாபெரும் தோல்வியை கொண்டு வந்தது. ஆகவே அவன் கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட்டான். ஆகாப் ராஜாவுக்கு சொத்து ஆசை வந்து விட்டது. நாபோத்தை கொலை செய்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை அவன் அபகரித்தான். அவன் குடும்பம் தரைமட்டமானது. தாவீது ராஜாவுக்கு உடலாசை வந்து விட்டது. உரியாவின் மனைவியோடு தாவீது பாவம் செய்தார். பிறகு உரியாவை கொலை செய்து அவருடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். பிரியமானவர்கள், கவனமாக கேளுங்கள். ஐம்பெரும் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு பாவ வழியில் சம்பாதித்த பணமோ, பிறருடைய பதவியை நீங்கள் அபகரித்திருக்கிறீர்களோ, அல்லது பிறருடைய உடைமைகளை, சொத்தை அபகரித்திருக்கிறீர்களோ, அல்லது பிறருடைய மனைவியை அபகரித்திருக்கிறீர்களோ, விபச்சார வேசித்தனங்கள், திருடு, கொலை, இவை எல்லாமே கொடிய தீச்செயல்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்றால், அடுத்தவருடைய பொருள் பெருசா இருக்கலாம், இல்ல சிறுசா இருக்கலாம், ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன டம்ளரா இருக்கலாம். அடுத்த வீட்டுல அந்த அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது அந்த டம்ளர் உருண்டு வந்து உங்க வாசல்ல கிடக்கலாம். அதை எடுத்து உள்ள வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? வச்சா என்ன செய்யும்? அந்த தீச்செயல் உன் உயிரை குடிச்சு விடும். டம்ளர் தாங்க, ஒரு சின்ன டம்ளர் தாங்க. ஒரு அம்மா முன்னால 1/2 கிலோ நகை போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்குது. நீங்க பின்னால போய்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா கழுத்துல இருந்து ஒரு சவரன் நகை அருந்து கீழே விழுந்துருச்சு. அந்த அம்மா பார்க்கல, நீங்க பார்த்துட்டீங்க. அதை நீங்க எடுத்து நைஸா வச்சுக்கிட்டீங்க. என்ன சொல்லி வச்சிருப்பீங்க? நான் கண்டெடுத்தேன். என்ன சொல்லி வச்சுக்கிறீங்க? இந்த நகையை நான் கண்டெடுத்தேன். ஆனால் அந்த கண்டெடுத்த அந்த நகை உங்கள் உயிரை குடித்துவிடும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு தானங்க இங்கேயும் ஓடி அலையுறீங்க. ஒரு தலைவலி வந்துட்டா போதும், ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஓடுறீங்க. இந்த ஆளு வைத்தியம் சொன்னா அதை செய்யறீங்க.
அந்த ஆளு வைத்தியம் சொன்னா அதை செய்யறீங்க, இந்த ஆளு சொன்னாக்க இந்த மருந்தை சாப்பிடு அதை செய்யறீங்க, அந்த ஆளு சொன்னாக்க அது குறி சொல்றவன்ட்ட ஓடுற ஒரே ஓட்டம். காரணம் என்ன? இந்த உயிரை காப்பாத்தணும், இந்த உயிரை காப்பாத்தணும், இந்த உயிரை தக்க வச்சுக்கிறணுங்கிறதுக்காக அது நடுராத்திரியா இருந்தாலும், ஹலோ டாக்டர், வயிறு வலி வர்றது மாதிரி இருக்கிறது, என்ன செய்யறது? சொல்றீங்களா சொல்லலையா? அவ்வளவு ஆசை இந்த உயிர் வாழணும்னு சொல்லிட்டு. அப்படின்னாக்கும் பாவ வழியில சம்பாதிக்கிற பணத்தை வைக்காதீங்கங்க உங்க வீட்ல. அது பெரிய நச்சு பொருளுங்க. அந்த நச்சு பொருள் உங்களை நாசப்படுத்தி விடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னாக்கும், இனிமேல் இதுவரைக்கும் நீங்க செய்துகிட்டு இருந்த பாவத்தை ஒரு நாளும் செய்யாதீங்க. இதுவரைக்கும் நீங்க குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கும் இனி குடிக்காதீங்க. இதுவரைக்கும் நீங்க விபச்சாரம் செய்துகிட்டு இருந்தீங்கனாக்கும் இனி அந்த விபச்சார பாவத்தையே செய்யாதீங்க. இதுவரைக்கும் அசுத்த படங்களை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கும் இனி செய்யாதீங்க. எந்தெந்த பாவங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் உங்க பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதீர்கள். நீங்கள் பாவ அறிக்கை செய்ய போறீங்க, அப்படித்தானே? ஒரு மாசத்துக்கு முன்னால எந்த பாவத்தை செஞ்சீங்களோ அதே பாவத்தை இந்த மாசம், அடுத்த மாசத்துக்கு இதே பாவத்தை தான் போய் சொல்லுவீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன விரும்புறாருனாக்கும், செய்த பாவத்தை மீண்டும் செய்யாதே, அப்பொழுது உன் பாவம் மன்னிக்கப்படும். பிரியமானவர்களே, பாவ வழியில சம்பாதித்த பணமோ சொத்தோ பொருளோ உங்கள்கிட்ட இருக்குதுனாக்கும், நான் தான் பாவ அறிக்கை செஞ்சுட்டு வந்துட்டேனே, நான் தான் பாவ சங்கீதனம் செய்துட்டு வந்துட்டேனே, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரே என்று சொல்லி அந்த பொருட்களையும் அந்த பணத்தையும் எடுத்து உன் சூட்கேஸ்ல வச்சு பொத்தி வைக்காத. எடுத்து கொடுத்துரு, சொந்தக்காரர்கிட்ட கொடுத்துரு. சொந்தக்காரர்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு உனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தாக்கும் ஏழைகள்கிட்ட கொடுத்துரு. அப்பத்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். மூன்றாவதாக, பாவ பரிகாரமாக ஏராளம் தான தர்மங்களை செய்யுங்க, நற்செயல்களை செய்யுங்க. உங்க பாவம் மன்னிக்கப்படணுமா? நீங்க நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல உயிரோடு வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்பாவ பரிகாரம் கட்டாயம் செஞ்சே ஆகணும். அப்பொழுதுதான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இனி பாவம் செய்யாமல் இருக்க, இதெல்லாம் பாவ பரிகாரம். இனி பாவம் செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு தூய ஆவியாரின் துணையோடு ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து தியானம் செய்யுங்கள். காலையிலும் மாலையிலும் துதி, வல்லமையோடு துதியுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவசித்து ஊக்கமாக செவியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி செபியுங்கள். அப்பொழுது பாவம் செய்யாமல் இருக்க உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். இறுதி காலம் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது. மனமாறுங்கள். செய்த சகல பாவங்களையும் நினைத்து கண்ணீர் சிந்தி கதறி அழுங்க. ஏசப்பா, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இறுதி காலம் வந்தாச்சு என்பதை நான் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம் பாதம் வந்து சேரும். என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. நான் செய்த பாவங்களுக்காக நீ கணக்கு கேட்டினாக்க என்னால கணக்கு கொடுக்க முடியாது ஆண்டவரே. என்னை ஒட்டுமொத்தமா மன்னிச்சு என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று உருக்கமாக செவியுங்கள். செய்த சகல பாவங்களையும் நினைத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆமென். Amen. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு,
இன்னமும் தாமதம் ஏன், இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. Praise the Lord. Praise the Lord. இரண்டாவதாக, இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடும் சொற்களுக்கும் தண்டனை வழங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வருகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை படியுங்க. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்றது யாருங்க? இயேசு. சொல்றது யாரு? இயேசு. ஆகவே இது யாரோ சொல்றாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு இல்ல. நீ பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளிலே சத்தியம் சத்தியமாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கோபமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள், வீண் கூச்சல், பழிச்சொல், முணுமுணுப்பு, குறை கூறுவது, சண்டை சச்சரவுகள் உங்களிடம் இருக்கவே கூடாது. இவை அனைத்திற்கும் இறுதி நாளிலே உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு அதிகமாக நீங்க பேசுறது எல்லாம் சாத்தானுக்கிட்ட இருந்து வருகிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. கேட்போர் பயனடையும்படி அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். அப்பொழுது பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பரலோகம் செல்லலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், குடிக்கிறது தான் பெரிய பாவம், விபச்சாரம் செய்யறது தான் பெரிய பாவம், கொலை செய்யறது தான் பெரிய பாவம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கோபம், எரிச்சல், வெறுப்பு, அகங்காரம், மன்னிக்க முடியாத மனநிலை, ஒருத்தன் மூஞ்ச பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க முடியாத ஒரு கொடிய மனசு உங்களுக்கு இருக்குதுனாக்கும் இதுதாங்க பெரிய பாவம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் பரவாயில்ல, சின்ன பாவம் தான், அற்ப பாவம் தான் அப்படின்னு சொல்றாரா? இவை அனைத்திற்காகவும் கணக்கு கேட்கப்படும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. கணக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு டைரியை வாங்கி வச்சுக்கிறங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் படுக்க போகிறது வரைக்கும் நீங்கள் பேசுகிற கடும் சொற்களை அதில் எழுதி வைங்க. எத்தனை முறை உங்கள் கணவரை திட்டியிருப்பீங்க, எத்தனை முறை உங்கள் மனைவியை திட்டியிருப்பீங்க, எத்தனை முறை உங்கள் பிள்ளைகளை திட்டியிருப்பீங்க. வெளியில் சொல்லி திட்ட முடியலைனாலும் உங்கள் உள்ளம் எரியும். அங்கே உண்டா இல்லையா? எழுதி வைங்க. ஆண்டவர் எதையுமே விட போகிறது கிடையாது. எல்லாவற்றிற்கும் தண்டனை உண்டு. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடவுள் இரக்கம் உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவார். நாம் செய்த சகல பாவங்களுக்காகவும் இனி செய்ய போகிற பாவங்களுக்காகவும் அவர் மரித்து விட்டார். ஆகவே இனி நாம் சுமக்க தேவையில்லை, ஆண்டவர் சுமந்துக்கிட்டாரு. இனி பாவம் செய்வோம், சந்தோஷமா இருப்போம். நான் பாவம் செஞ்சேன், எனக்கு என்ன நடந்துச்சு? நான் குடிக்கிறேன், எனக்கு என்ன நடக்குது? விபச்சாரம் செஞ்சேன், எனக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்கிறவங்களும் உண்டு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பேசுகிற ஒவ்வொரு கடும் சொல்லுக்கும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் இறுதி நாள்ல என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, ஏனோ தானோ என்று வாழாமல் அச்சநடுக்கத்தோடு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவருடைய வருகை அண்மையில் உள்ளது. இன்னைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, இன்றைக்கோ நாளைக்கோ நம்ம ஆண்டவரும் வரப்போகிறார். ஆகவே எல்லா நாளும் எல்லா நேரமும் ஆண்டவரை சந்திக்க
ஆயத்தமாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா மக்களே ஏமாந்து போகாதீர்கள், மக்களே ஏமாந்து போகாதீர்கள். இறுதி காலம் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது. யார் சொன்னாலும் சரி, இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க, நல்லா நீங்க ஜாலியா இருங்க, கல்யாணத்துக்கா போறீங்க போய் ஒரு வெட்டு வெட்டிட்டு வாங்க, டிராமாவுக்கா போறீங்க உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சினிமாவுக்கா போறீங்க நீங்க வாங்கின டிக்கெட் வீணா போயிடக்கூடாது, நல்லா பார்த்துட்டு வாங்க என்று சொல்லுவார்கள். ஏமாந்து போகாதீங்க. அங்கே ஒருத்தன் 2 கொம்ப வச்சுட்டு காத்திருப்பான். யாரவே? ஆடே அப்பா, உன்னைய போல நல்ல பிள்ளை யாருமா இருக்கு அந்த உலகத்துல? பாவத்தை அனுபவி, ஈஸி லைஃப், ஜாலி லைஃப், என்ஜாய் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஏமாந்து போகாதீர்கள், இறுதி காலம் வந்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கவனமா கேளுங்க. உங்கள் சகோதர சகோதரரிடம் சினம் கொண்டால் தண்டனை தீர்ப்பு உண்டு. அதுக்கடுத்து முட்டாளே என்று சொன்னால் தலைமை சங்க தீர்ப்பு உண்டு. அறிவிலியே என்றால் எரி நரகம். எப்படிப்பட்ட தண்டனைன்னு பார்த்தீங்களா? யாருங்க சொல்றது இதெல்லாம்? இயேசு சொல்றார், வேற யாரும் சொல்லல. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரிடமும் சமாதானமா இருங்க, யாருக்கிட்டையும் சினம் கொள்ளாதீங்க, யாரையும் முட்டாளேன்னு சொல்லாதீங்க, அறிவிலியேன்னு சொல்லாதீங்க, அறிவு கெட்டவளேன்னு சொல்லாதீங்க, பைத்தியம்னு சொல்லாதீங்க, நீ இருக்கிறத விட செத்து போனாலே நல்லா இருக்கும் என்று சொல்லாதீங்க. கடும் சொற்களை ஒரு நாளும் உபயோகிக்காதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. ஒரு நாளும் கடும் சொற்கள் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னு பாருங்க. வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. வாயிலிருந்து வார்த்தை வந்த பிறகு அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோ, போனது திரும்ப வருமா? வராது. ஆகவே இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அளந்து பேசுங்க, யோசித்து பேசுங்க. இப்படி பேசினாக்கும் அது என்ன நடக்கும், எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் சிந்தித்து யோசித்து பேசுங்கள். உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். உங்கள் வாயின் வார்த்தைகளும் கைகளெல்லாம் செய்கிற செயல்களும் எப்பொழுதும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். இதை நீங்க சிந்தனையில வைங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு பையனும் பொண்ணும். பொண்ணு வந்து பெரியவ, அவ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. இந்த பையனும் காலேஜ் தான் படிக்கிறான். இவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், அது தேர்ட் இயர் படிக்குது. 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க லீவுக்கு. பையனுக்கு கிரிக்கெட் பார்க்கணும், பொண்ணுக்கு சீரியல்ஸ் பார்க்கணும். ஒரே டிவி தான் இருக்குது வீட்டில். 2 பேருக்கு இடையில சண்டை வந்துருச்சு. அம்மா மேலே வர்றாங்க, நீ பெரிய பொண்ணு தானே, உனக்கு அறிவு இருக்குதா, அதை விட்டு கொடுத்தானா, சின்ன பையன் தானே கிரிக்கெட் பார்க்குறேன்னு சொல்கிறான். அவ்வளோதான் சொன்னது, போயாச்சு. இந்த பொண்ணு எந்திரிச்சு கடகடன்னு போய் பக்கத்து ரூமில் தன் வாழ்க்கையவே முடிச்சுக்கிடுச்சு, உயிர் போச்சு. பிரியமானவர்கள், அதுக்கு பிறகு அந்த அம்மா தலையில அடிச்சு அழுவுது, வயிற்றுல அடிச்சு அழுவுது. ஐயோ, நான் இனிமே ஜென்மத்துக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை பேச மாட்டேன், அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு. போன உயிர் வருமா? போன உயிர் வருமா? யோசிச்சு பேசுங்க, என்னமே சிந்திச்சு பேசுங்க. இந்த வார்த்தைகளை நம்ம பேசுறதுனால எவ்வளவு நஷ்டம் வந்துட போகுது அப்படிங்கிறத அலசி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்க போறாருன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஐயோ தண்டனை தீர்ப்பா அப்படின்னு தெரியுதுல. உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள்னால எவ்வளவு பேர் இன்னைக்கு அழிஞ்சு கிடக்குறாங்க, எவ்வளவு பேர் குத்தப்பட்டு கிடக்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்ட பிறகாவது வாயிலிருந்து வர்ற வார்த்தை கடும் சொற்களா இருக்கக்கூடாது. அது அன்பார்ந்த சொற்களாக, இரக்கமான சொற்களாக, பாசமான சொற்களாக, பிறரை கட்டி எழுப்பக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரும் பொழுது
நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு போய் சேரும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். அங்கே நமக்காக மனித கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அந்த வீட்டுக்கு நீங்க போய் சேரணும்னாக்கும் பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. உங்க வார்த்தையினால யாருடைய இருதயத்தையும் யாருடைய வாழ்க்கையையும் உடைச்சு போட்டுறாதீங்க. Praise the Lord. Praise the Lord. செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும் பேசிய அனைத்து கடும் சொற்களுக்காகவும் தண்டனை வழங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வருகிறார். மனம் மாறுங்கள். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்காவது ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள், அப்பொழுதுதான் பரலோகம் வந்து சேர முடியும் என்கிறார். Praise the Lord. Praise the Lord. மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள், மகாராஜா வருகிறார், மனம் திரும்புங்கள். மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள், மகாராஜா வருகிறார், மனம் திரும்புங்கள். அக்கினியும் பூகம்பமும் திரும்ப போகுதே, அக்கினியும் பூகம்பமும் திரும்ப போகுதே, அக்கறையாய் சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள், அக்கறையாய் சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களில யூடியூப்பை திறந்தாவே போதும், இங்கே பூகம்பம் அங்கே காட்டுத்தீ, அப்படித்தானே? எப்ப பார்த்தாலும் இதே செய்தி. அக்கினியும் பூகம்பமும் இந்த லோகத்துக்கு வந்துருச்சுனாக்கும் இறுதி நாட்கள் அண்மையில் உள்ளது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். சொதோங்கொமோராவில் நடந்தது போல, லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், அப்பொழுது முடிவு வரும். சொன்னாரா சொல்லலையா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அவர் சொன்னது அத்தனையும் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆகவே ஐயோ நாளைக்கு வேலைக்கு போமா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இன்னைக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, வயிறு நிரம்புமா நிரம்பாதா என்பதிலேயே கவலையாக இல்லாமல் ஆத்மாவை காப்பாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருங்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படியுங்க. ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். அதுல ஒண்ணு என்னன்னாக்கும், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். மற்றொன்று என்னன்னாக்கும், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. பொங்கி வழிந்தோடும் நீரூற்று என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஆகவேதான் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவசிப்பவன் குடிக்கட்டும், அவன் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். பிரியமானவர்களே, வாழ்வின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உதாசீனப்படுத்திவிட்டு தம் மனம் போல் வாழ்கிறார்கள், இஷ்டம் போல வாழ்கிறார்கள். தங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கு பாவம் செய்யறதுக்காக கடந்து போறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. என்னை புறக்கணித்து விட்டு தம் மனம் போல் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். வாழ்வு தர வந்தவரை, உலகிற்கு ஒளியாக இருப்பவரை மக்கள் வெறுக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? காரணம் என்ன பிரியமானவர்களே? தாங்கள் செய்கிற பாவம் வெளியாகிவிடும், தாங்கள் செய்கிற தீச்செயல்கள் மற்றவர்களுக்கு தெரிய வந்துவிடும் என்று அஞ்சி யாரை வெறுக்கிறாங்க? யாரை வெறுக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட ஏராளம் பேர் பரிசுத்த ஆவியையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவர் தருகிற கொடைகளையும் வரங்களையும் வெறுக்கிறார்கள். வல்லமையான இறை ஊழியர்களை கண்டாவே ஒரு சிலருக்கு ஆகவே மாட்டேங்குது. தாப்போது பாரு அல்லேலுயா என்று சொல்லி இழிவாக பேசுகிறார்கள். பிரியமானவர்களே,
பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம், அல்லேலூயா சொல்லி வல்லமையோடு துதிப்பவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம், தங்கள் பாவம் வெளிப்பட்டு விடும் என்று அஞ்சுகிறார்கள். தங்களுடைய தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என்று சொல்லி அஞ்சுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களை நல்லா கவனிங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவர் ஒருவரே கடவுள். அவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. பிரியமானவர்களே, உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டாகி இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு ஒன்றுமே மறைவாக இல்லை. அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். அவர் தான் படைச்சார், அப்படித்தானே? அப்ப அவருடைய கண்களுக்கு ஏதாவது மறைவா இருக்க முடியுமாங்க? மறைவா இருக்கவே முடியாது. அப்ப ஏன் மக்கள் ஆண்டவரை வெறுக்கிறாங்க? ஏன் இயேசுவை வெறுக்கிறாங்க? தீச்செயல்கள் வெளியாகி விடும் என்று சொல்லி ஏன் அஞ்சுகிறார்கள்? பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ வழிபடுறவங்க அவர் நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி அஞ்சுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். கடலுக்கு அடியில கிடக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். மலை உச்சியில இருக்கிற எல்லாவற்றையும் அறிகிறார். தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பே நம்மை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். எல்லாமே அவருடைய கண்களுக்கு வெட்ட வெளிச்சம். எதுவுமே மறைவானது கிடையாது. அப்படின்னாக்கும், நான் இருட்டறையில செய்யற பாவம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாமே தெரியும். குடும்பத்துல யாருக்கும் தெரியாது என்று சொல்லி பல பாவங்களை செய்யலாம். அவருடைய கண்களை மறைக்கவே முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவர் மிகுந்த அன்பும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக அவர் மன்னிக்கிற கடவுள். அவர் உங்களை எடுத்து நிறுத்துகிற கடவுள். உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். இதை அறிந்து கொண்டு அவரிடம் எழுந்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பணத்தையும் சொத்தையும் தீய வழியில் செலவழித்த இளைய மகன் என்ன சொன்னான்? நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று சொன்னான். அதே போல நீங்க செய்திருக்கிற சகல பாவங்களும் ஆண்டவருக்கு வெட்ட வெளிச்சம். ஆகவே இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் எழுந்து என் தந்தை கிட்ட போவேன். எந்த பாவத்தையும் மறைக்காதீங்க. அப்பா, நான் பாவம் செய்துட்டப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பிற்காக மன்றாடுங்கள். அவர் உங்களை சத்தியம் சத்தியமாக மன்னிப்பார். உங்கள் பாவம் சிறுசோ பெருசோ எல்லாவற்றையும் அவர் மன்னித்து உங்களை குழந்தையைப் போல கைகளிலே எடுத்துக்கொள்ள அவர் ஆசையாக இருக்கிறார். ஆகவே ஒரு ஊதாரி மைந்தனை போல, அப்பா, நான் பாவம் செய்தேன், உன் மகன் அழைக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லிட்டு திரும்பி வாருங்கள், எழுந்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. அல்லேலூயா. மக்கள் செய்த இரண்டாவது தீச்செயல் என்னவென்றால், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆசீர்வாதங்களையும் நிலை வாழ்வையும் கொடுக்க இயலாத மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வம் என்று சொல்லி அவற்றை வழிபடுகிறார்கள். இதுதான் உடைந்த குட்டை. உடைந்த தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள் என்றால் இதுதாங்க அந்த உடைந்த குட்டை. ஆக பிரியமானவர்களே, இந்த சிலைகளால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியுமா? ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமா? நிலை வாழ்வை கொடுக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்க. அவர் ஒருவர் தாங்க கடவுள். உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உங்களுக்காக இரத்தம் சிந்தியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உங்களுக்காக தன் ஜீவனையே தானமாக கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தலைமை குரு ஆரோன் ஒரு பொற்கன்று குட்டியை செய்து, இஸ்ராயேலே, உன்னை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுவே என்று சொல்லி வாழும் கடவுளை இழிவுபடுத்தி மக்கள் மத்தியில்
மாபெரும் அழிவை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆரோனை அழிக்க சித்தம் கொண்டார். என்ன சித்தம் கொண்டார்? அவரை அழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். மோசே என்ன செய்தார்? ஆரோன் மோசேயுடைய சகோதரன். மோசே ஓடி போய் ஆண்டவர் முன்னால விழுந்து மண்டியிட்டு மன்றாடுகிறார். ஆண்டவரே, அவனை விட்டுரும் சொல்லி கெஞ்சுறார். மோசேயின் நிமித்தமாக ஆரோன் தப்பி பிழைத்தார். பிரியமானவர்களே, இன்று கூட என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அப்பாவி மக்களை வஞ்சித்து மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வம் என்று சொல்லி வாழும் கடவுளை இழிவுபடுத்தி சிலைகளை வழிபடச் செய்பவர்களே, கவனமா கேளுங்க. இன்னும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கனாக்கும் இதுக்கு காரணம் உங்க குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்காக ஆண்டவர் முன்னால மண்டியிட்டு உங்கள் ஜீவனுக்காக மன்றாடுகிறார்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு நாளும் அப்பாவி மக்களை சிலைகளை வழிபட செய்யாதீர்கள். நீங்களும் சிலைகளை வழிபடாதீர்கள். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் அழிந்து போகாதபடி, அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள், சிலைகளை விற்காதீர்கள், அப்பாவி மக்களை வழிபட செய்யாதீர்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதியுங்கள், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதியுங்கள். தூய ஆவியில் நிரம்பி துதி பாடல்களையும் புகழ் பாடல்களையும் திருப்பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடி வல்லமையோடு துதியுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசாயா 2ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை படியுங்க. ஆண்டவர் உலகை நடுநடுங்கச் செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திருமுன்னினின்றும் அவரது சீர்மிகு மாட்சியினின்றும் மறைந்திட மனிதர் குன்றின் குகைகளில் புகுந்து கொள்வர், மண்ணின் குழிகளில் மறைந்து கொள்வர். அந்நாளில் மக்களினத்தார் தாம் வழிபடுவதற்கு உருவாக்கிய வெள்ளி சிலைகளையும் பொற்பதுமைகளையும் அகல் எலிகளுக்கும் வெவ்வாள்களுக்கும் எறிந்து விடுவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரும்பொழுது துணிச்சலோடு பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள், நான் பாவம் செஞ்சேன் அதனால எனக்கு என்ன நடந்துச்சு, நான் சிலைகளை வழிபட்டேன் அதால எனக்கு என்ன நடந்துச்சு, குடிச்சேன் எனக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்பவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஓடி ஒளிஞ்சுக்கிருவாங்களாம். குன்றின் குகைகளிலும் மண்ணின் குழிகளிலும் மறைந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தங்களை காப்பாற்றும் என்று நினைத்து மிகுந்த விசுவாசத்தோடு வழிபட்டு வந்த சிலைகளால் தங்களை காப்பாற்ற இயலாது என்பதை அறிந்து அந்த சிலைகளை வௌவால்களுக்கும் அகல் எலிகளுக்கும் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களுக்கு கிடைக்கப் போகிற தண்டனையையும் இழக்கப் போகிற நித்திய பேரின்ப வீட்டையும் நினைத்து மாரடித்து புலம்புவார்கள், புலம்பி அழுவார்கள். கடைசி நேரத்துல, இறுதி தீர்ப்பின் நேரத்துல இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு, ஐயோ எனக்கு முன்பே தெரியாம போச்சே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று மாரடித்து புலம்பினாலும் அங்க நடக்க போறது ஒண்ணுமே இல்லை. இறுதி தீர்ப்பு முடிஞ்சதுதான். நீ இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாயோ, எப்படிப்பட்ட செயல்களை செய்தாயோ, எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசினாயோ, அதன் அடிப்படையில் உனக்கு தீர்ப்பு வழங்கப்படும். இறுதி தீர்ப்பு நீ எங்கே போக வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே நீ போய் சேர்வாய். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள். இறுதி நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு நித்திய பேரின்ப வீட்டை பரிசாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே,
இந்த அருமையான நேரத்திற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்களுக்கு ஏராளம் தாராளமான சத்தியங்களை விலக்கி கொடுத்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. இறுதி நாட்கள் வந்தாச்சு. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது என்கிற சத்தியத்தை நீ அருமையாக விலக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறீரே, நன்றி அப்பா. இந்த இறை வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே பேசும் ஆண்டவரே. காலம் நிறைவேறிடுச்சு, இனி ஒருத்தரும் தப்பிக்க முடியாது என்கிற சத்தியத்தை ஒவ்வொருத்தரும் தங்கள் இருதயத்திலே எழுதி வைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் வேத புத்தகத்தை கையில எடுக்கட்டும் ஆண்டவரே. அதிகாலையில எழுந்து வல்லமையோட துதிக்கட்டும் ஆண்டவரே. உன் நாமத்தை சொல்லி செபிக்கட்டும் ஆண்டவரே. அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறவர்கள் தங்கள் உள்ளத்தை அலசி பார்க்கட்டும். உள்ளத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறியட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் நிரப்புமையா. பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம்மை உறுதியாக பற்றி கொண்டு உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து இறுதியிலே உம் ராஜ்யத்திற்குள் வந்து சேரும்படியான ஆசீர்வாதங்களை நிறைவாக தந்தரலாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். 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 இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.